கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இந்த வார்த்தை மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இது எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டதுங்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஈசாக்கு ஒரு பஞ்சம் உண்டாகுது. அப்போ அபிமெலேக்கு கிட்ட அங்க போறான். அங்க கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அந்த 3 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை ஈசாக்குக்கு கொடுக்கிறார். நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதமும் அந்த வாக்கு தத்தமும் இன்றைக்கு நமக்கும் சுதந்திரமாய் இருக்கிறது. ஒருவேளை அந்த நாட்கள் பஞ்ச காலத்துல தான் ஈசாக்கு விதை விதைக்கிறானா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன். ஒருவேளை எல்லாருக்கும் விதைத்ததுக்கு படியா ஒரு 10 மடங்கோ 20 மடங்கோ 30 மடங்கோ பலன் கிடைத்திருக்கும். ஆனா ஈசாக்குக்கு மாத்திரம் 100 மடங்கு பலன் கிடைக்குது, அதுவும் அந்த பஞ்ச நாட்கள்ல. அப்போ இன்றைக்கு நீங்க தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்களானால், அவருடைய வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளிகளாய் நீங்கள் இருப்பீர்களானால், இன்றைக்கு நமக்கு எல்லாமே அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷனா இருந்தாலும், சூழ்நிலைகளா இருந்தாலும், அது நமக்கு சாதகம் அல்ல. நமக்கு ஃபேவரபிள் சிச்சுவேஷன் தான் நமக்கு சாதகமா இருக்கும் என்பது அல்ல. சூழ்நிலைகள் எல்லாம் எதிராயிருந்தாலும் தேவன் அவருடைய வாக்கு தத்தத்துக்கு உண்மையாய் இருக்கிறபடியினால், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினால், எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு மத்தியில் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அதே அதிகாரம் 13 பார்க்கிறோம், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அங்க நிறைய துறவு தோன்றாங்க. அங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் அங்க அவங்க கூட சண்டை போட்டு அந்த தூர்த்து போடுறாங்க அந்த துறவுகளை எல்லாம். அதற்கப்புறம் ஒரு துறவு தோன்றாரு. அந்த துறவை குறித்து அவங்க வாக்குவாதம் பண்ணல. இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி அதற்கு ரெஹோபோத் அப்படின்னு சொல்லி பெயரிடுறாங்க. இன்றைக்கு ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு நீங்க எதை செய்தாலும் அதை தேவன் பல மடங்கு, ஒருவேளை ஈசாக்குக்கு 100 மடங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, நீங்க விசுவாசிப்பீங்கன்னா 1000 மடங்கு ஆசீர்வாதத்தையும் தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன் எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறதுன்னு சொன்னா கூட நீங்க அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அது உங்களுக்கு 1000 மடங்கு பலனை தரக்கூடியதாய் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதுபோல இனி உங்களுக்கு எதிராய் எந்த காரியங்களும் இருக்காது. இதுவரைக்கும் நீங்க செய்த எல்லா காரியங்களையும் ஒருவேளை பட்சித்து போட்ட பச்சை கிளிகளோ முசுக்கட்டை பூச்சிகளோ வெட்டு கிளிகளோ இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்க பாதையில ஒன்றும் வராது என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இடம் உண்டாக்கினார், தேசத்தில் பலுகும்படிக்கு இடம் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி ரெஹோபோத்தை உங்களுக்கு தருகிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி ஈசாக்குக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் அது உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு சுதந்திரமாய் இருக்கிறபடியினாலே இன்றைக்கு இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எதை செய்தாலும் அதை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க என் கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர், விருப்பம் உள்ளவராய் இருக்கிறீர். அப்பா, சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் நீர் தருகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதே போல இதுவரைக்கும் எதிராய் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய பிரயாசத்தை சாப்பிட்ட எல்லா விதமான சத்துருவின் கைகளுக்கும் அவர்களை நீங்கள் விலக்கி விடுவித்து அந்த திட்டங்களை அதமாக்கி போட்டு இந்த நாள்ல இருந்து அவர்களுக்கு ஒரு ரெஹோபோத்தை கொடுக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தேசத்தில் பலுகும்படிக்கு நீர் ஒவ்வொருவருக்கும் இடம் உண்டாக்குகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படியே நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.